அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் எந்த ஒரு பதிவாளர்களும் பதிவிடப்படாத திக்ருகளுக்கெல்லாம் தலைமையான ஒரு திக்ரை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஒரு பதிவை நாம் பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சம்பவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சமூகமான பனு இஸ்ராயில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பனு இஸ்ராயில் சமூகத்தில் ஒரு மனிதன், ஒரு மிகப்பெரிய பணக்காரன். அவனுடைய வேலை, அவன் நாளை கழிக்கக்கூடிய விதம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், விபச்சாரத்திலேயே, ஜினாவிலேயே அவனுடைய நாளை கழிக்கக்கூடிய ஹாபி உடையவனாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரன். இவன் இப்படிப்பட்ட தவறை செய்வதின் காரணமாக அந்த ஊரில் உள்ள அனைவரும் இந்த ஒரு செல்வந்தனை அனுப்பிவிடுகிறார்கள் வேறு ஒரு ஊரிற்கு. நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, இந்த ஊரில் உங்களுக்கு இடம் அல்ல, வேறு ஒரு ஊரிற்கு நீங்கள் சென்று விடுங்கள். ஏனென்றால் உங்களை பார்த்து சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள் என எல்லோரும் கெட்டு போகக்கூடிய நிலைமை உண்டாகிறது. அதனால் இந்த ஊரை விட்டு நீங்கள் சென்று விடுங்கள் என்று அந்த ஊரில் உள்ளவர்கள் அவரை அடித்து துரத்தி விடுகிறார்கள். அவருடைய வேலை இது போன்ற பாவங்கள் செய்கிறது தான். நன்மை என்ற ஒரு காரியங்கிறதே அவருடைய வாழ்க்கையிலே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த மனிதர், அந்த பணக்காரர் எப்படி பெண்களை செலக்ட் பண்ணுவார் அப்படின்னா, சந்தைகள், அன்றைய காலகட்டத்தில் சந்தைகள், அடிமைகள் அப்படின்னு சொல்லி சந்தைகள் விற்பாங்க. பெண் பிள்ளைகள் இருக்காங்கள்ல, அவங்கள கூட்டிகிட்டு வந்து சந்தையில் நிப்பாட்டி அவங்கள இத்தனை ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த சந்தைகளில் பெண்களை விற்பாங்க, அடிமை பெண்கள். அப்போ இவர் சந்தைக்கு, இந்த பணக்காரர் ஜினா செய்யக்கூடிய இந்த மனிதர் சந்தைக்கு பெண்களை, இந்த அடிமை பெண்களை வாங்கலான்னு போகிறாரு. வாங்கலான்னு போகும் பொழுது ஒரு அழகான பால் ரசம் கொட்டப்பட்ட, நல்ல பார்த்த உடனேயே மனிதர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பெண்மணியை சந்தையில் பார்க்குறாரு. பார்த்து வாங்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே அந்த பெண்ணை இவருடைய அறைக்குள் வைத்துவிட்டு இவருடைய சுய வேலைகள், சுய தேவைகள் எல்லாவற்றையும் முடித்து விட்டு அந்த தவறுதலை செய்வதற்காக வேண்டி வீட்டிற்குள் நுழைகிறார். அந்த பெண் கட்டிலில் அமர்ந்திருக்கிறார்கள். இவரும் கட்டிலில் போய் அமர்கிறார். அமர்ந்து அந்த பெண்ணிடம் தவறாக நடப்பதற்கு முன் அந்த பெண் அவருடைய நெஞ்சை பிடித்து நிப்பாட்டி விட்டார். நிப்பாட்டி அந்த பெண்மணி சொல்கிறாள், என்னை எந்த ஒன்றும் செய்து விடாதீர்கள், ஏனென்றால் நான் சாலிஹான பெண். என்னுடைய குடும்ப கஷ்டத்தின் காரணமாக, என்னுடைய குடும்ப வறுமையின் காரணமாக என்னுடைய பெற்றோர்கள் என்னை சந்தையில் விற்க முயற்சி செய்து விட்டார்கள். அதனால் நான் சந்தைக்கு வந்து விட்டேன். என்னை தயவு செய்து விட்டு விடுங்கள். நான் ஒரு சாலிஹான பெண். ஒன்று என்னை விட்டு விடுங்கள் அல்லது என்னை நிக்கா செய்து கொள்ளுங்கள் என்று அந்த பெண்மணி கூறுகிறாள். கூறியவுடன் அவருக்கு அந்த நேரத்தில் உள்ளத்தில் ஒன்று ஒதுக்கின்றது. நம்ம இத்தனை நாள் தவறு செஞ்சிட்டோமே, இப்படிப்பட்ட ஒரு அப்பாவி பொண்ணை நம்ம இப்படி தவறுதலாக செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டு விட்டது. அப்போ அந்த பெண்மணிகிட்ட கேட்குறாரு, நீ சாலிஹான பெண் அப்படின்னு சொல்கிற, நீ அல்லாவை உண்மையாக நேசிக்கக்கூடியவளாக இருக்கிற, அல்லாஹ் என்னை நான் நேசிக்க முடியுமா? அல்லாஹ் என்னைய நேசிப்பானா அப்படின்னு அந்த பெண்மணிகிட்ட அந்த பணக்காரர், அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த மனிதர் கேட்குறாரு. நான் அவர் இவ்வளோ பாவம் செய்யக்கூடியவர், அவரை போடா வாடான்னு நான் சொல்லலாம். ஆனால் அவர் போடா வாடான்னு சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் அதற்கான பதில் உங்களுக்கு பின்னாடி தெரியும். அந்த மனிதர் அந்த பெண்கிட்ட கேட்குறாரு, நான் இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேனே, உன்னுடைய ரப்பு என்னை மன்னிப்பானா, மன்னிச்சு ஏற்றுக்குருவானா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்மணி சொல்கிறாங்க, என்னுடைய ரப்பு ரொம்ப பாசமானவன்,
ரொம்ப அன்புடையவன். அவன்கிட்ட யாராவது அவனை நாடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள கைவிட மாட்டான். என்னுடைய ரப்புட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சுருந்தாலும் என்னுடைய ரப்பு மன்னிச்சு விட்ருவான். அப்படிப்பட்ட அன்புள்ள பாசமானவன் என்னுடைய ரப்பு அல்லாஹ். அப்படிப்பட்ட அல்லாட்ட நீங்கள் இஸ்திகுஃபார் செய்யுங்க. நீங்கள் செய்த அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கட்டலில் அமர்ந்திருக்காங்க. அமர்ந்திருக்கும் பொழுது அந்த பெண்மணிகிட்ட அந்த பணக்காரர் சொல்கிறார், சரி உன்னுடைய வீட்டுக்கு நீங்கள் போங்க, நான் தவறுதலாக செய்யலை, உங்களை மன்னிச்சுக்கங்க, உங்களை தெரியாமல் நான் இது காசு கொடுத்து வாங்கிட்டேன், பணம் கொடுத்து. சரி உங்களுடைய வீட்டுக்கு போய் உங்களுடைய பெற்றோர்களோடு சந்தோஷமாக நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அந்த பெண் அவருடைய பெற்றோருடைய வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, வீட்டு வாசலில் காலை வைப்பதற்கு முன்னாடி இந்த ஒரு பணக்காரர் வஃபாத்தாகி விட்டார் என்ற செய்தி அந்த பெண்ணுக்கு வருது. யாரு? அந்த பணக்காரர் மௌத்தாகிட்டார் அப்படிங்கிற அந்த செய்தி அந்த பெண்மணிக்கு கிடைக்குது. அப்போ அந்த மனிதர் அவருடைய வீட்டிலே மரணிச்சு கிடக்கிறார். ஊர் மக்கள் யாரும் அவர்கிட்ட பேச மாட்டாங்க, அவரை யாருக்குமே பிடிக்காது, அவர் ஒரு பெரிய பாவி என்று மக்கள் அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தாங்க. அவர் மரணித்தாலும் அவருக்கு தொழுகை வச்சு ஜனாசா செய்து ஜனாசா அடக்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவோட மக்கள் அனைவரும் இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹு தாலா அந்த சமூகத்தினுடைய தலைவரான நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுறான், இந்த ஒரு வீட்டில் என்னுடைய அடியான் இருக்கான், அவனுடைய குளிப்பாட்டி அவனை நல்லடக்கம் செய்ய அப்படின்னு அல்லாஹு தாலா மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுறான். அப்போ மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்ன அந்த வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே போய் பார்க்குறாங்க, யா அல்லாஹ், என்னடா அல்லாஹ் இந்த பாவியினுடைய உடலையே அடக்கம் பண்ண சொல்கிற? நான் ஒரு நபி, என்னுடைய கரம் புனிதமானது, அப்படிப்பட்ட என்னுடைய புனிதமான கரத்தை வைத்து இந்த ஒரு பாவியை நான் குளிப்பாட்டணுமா, இந்த ஒரு பாவியை நான் அடக்கம் செய்யணுமா? அல்லாஹு தாலாட்ட அவங்க முறையிடுறாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வீட்டினுடைய பின் கதவுல எழுதியிருக்கு. பின் கதவுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், இன்னல்லாக கது கஃபர ஃபுலானுன் ஹாதா வலியுன் அப்படின்னு எழுதிருக்கு. நிச்சயமாக அல்லாஹ் அந்த ஃபுலான் அந்த மனிதரை மன்னிச்சிட்டான். ஹாதா இவர் யாருன்னு சொன்னால் வலியுன் அல்லாஹ்வுடைய வலியாக இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய இறைநேசராக இருக்கிறாரு, அல்லாஹ்விற்கு பிடித்தமானவராக இருக்கிறாரு என்று அந்த ஒரு கதவின் பின்னாடி எழுதப்பட்டிருக்கு. ஆக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டதின்படி அந்த ஒரு மனிதரை குளிப்பாட்டி அடக்கம் செய்திடுறாங்க. இதிலிருந்து நாம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அந்த ஒரு மனிதன் உலகத்தில் எவ்வளவோ பாவங்கள் செய்திருந்தாலும், அவருடைய வாழ்க்கை முழுக்க பாவத்தினால் கழித்திருந்தாலும், கடைசி நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அவர் தௌபா செய்து மன்னிப்பு கேட்டார். அல்லாஹு தஆலா அதனின் காரணமாக அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டான். ஆக அதே போன்றுதான் நாம் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அந்த ஒரு பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும். இன்னும் நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் பாவ மன்னிப்பு. அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு தான் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் மட்டும்தான் நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். ஆக கண்ணியமானவர்களே, நமக்கு பாவ மன்னிப்பு கேட்க தெரியலை, இஸ்திக்ஃபார் கேட்க தெரியலை அப்படின்னு சொன்னால் அஸ்தகுஃபிருல்லாஹுல் அலீம் அப்படிங்கிற இந்த ஒரு திக்ரை ஓதுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து உங்களுடைய வாழ்வை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக, இன்னும் சந்தோஷமான வாழ்க்கையாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவான். இன்னும் இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.